ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் போன மாதம் 22ஆம் ஆரம்பித்து இந்த மாதம் 2ஆம் வரைக்கும் சுற்றுலா போயிட்டு வந்தேன். ஏற்கனவே அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், எங்கெங்கே போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதில் ஆதி கைலாஷ், ஓம் பர்பத், அதுபோக தாஜ்மஹால், பதேபூர் சிக்ரி, அப்புறம் தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்கிற கோட்டை, அப்புறம் இந்தியன் நுழைவாயில் எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த கடைசியாக நான் போயிட்டு வந்து டெல்லியில் நொய்டா அப்படிங்கிற இடத்துல அக்ஷர்தாம் சுவாமி நாராயணா கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் 2007ஆம் ஆண்டு உலகின் மிக பெரிய அனைத்தும் கொண்ட இந்து கோவில் என்று கின்னஸ் புக்கில் இந்த கோயில் இடம்பெற்றிருக்கிறது. அதை பற்றி நம்ம இப்போ பேசலாமா? நம் நாட்டில் தலைநகரான புதுடில்லியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நொய்டாவில் தான் யமுனை ஆற்றின் கரையோரத்தில் கட்டப்பட்டுள்ளது சுவாமி நாராயணன் அக்ஷர்தாம் அப்படிங்கிற கோயில். இந்த ஆலயம் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஞானியான சுவாமி நாராயணனின் நினைவாக கட்டப்பட்டதாகும். இந்த கோவிலை சுவாமி நாராயணனின் 3000 தொண்டர்களும் 7000 கைவினை தொழிலாளர்களும் சேர்ந்து கட்டமைத்துள்ளனர். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அக்ஷர்தாம் என்பதற்கு கடவுளின் தெய்வீக இருப்பிடம் என்று பொருள். அக்ஷர்தாம்னா என்ன? கடவுளின் தெய்வீக இருப்பிடம். அங்கே போனாலே ஒரு தெய்வீகம் தெரிகிறது அந்த இடத்துல. அந்த ஆலயத்தின் கட்டுமானத்தில் இரும்பு, சிமெண்ட் போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்படவில்லை. ரொம்ப ஆச்சரியமா இல்லை? மாறாக ராஜஸ்தான் மாநிலத்தில் காணப்படும் இளஞ்சிவப்பு மணல் பாறை மற்றும் இத்தாலிய கர்ரா சலவைக்கல் ஆகியவற்றை மட்டுமே உபயோகித்திருக்கிறார்கள். அங்கே எப்படி என்னத்தை உபயோகிச்சிருக்காங்கனாக்க, ராஜஸ்தான் மாநிலத்திலேருந்து, அதாவது நல்லா அழகாக இது மாதிரி சிவப்பு கலராக அப்படிலாம் இருக்கும் இல்லையா, ராஜஸ்தான் மாநிலத்தில் காணப்படும் இளம் சிவப்பு மணல் பாறை மற்றும் இத்தாலியிலிருந்து கர்ரா சலவைக்கல், இப்படி சலவைக்கல்ல குடஞ்சி பண்ணியிருக்காங்கம்மா. எப்படி தான் இப்படி ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்காங்களோ தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தது. சுவாமி நாராயணன் நினைவாக கட்டப்பட்ட இந்த கோவில் 141 அடி உயரம், 316 அடி அகலம், 356 அடி நீளம் கொண்டது. இதில் அலங்காரமாக செதுக்கப்பட்ட 234 தூண்கள், 9 குவி மாடங்கள், இந்து சமயத்தின் சாதுக்கள், பக்தர்கள், ஆச்சாரியார்கள் போன்றோரின் 20,000 உருவங்கள் காணப்படுகின்றன. அதோடு சுவாமி நாராயணன் சிலை 11 அடி உயரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. கோவிலுக்குள்ள ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், ஒரு பக்கம் பார்வதி பரமசிவன், ஒரு பக்கம் கிருஷ்ணர், ராதா, இப்படி விதவிதமான சிலைகள் எல்லாமே சலவை கல்லால் செய்யப்பட்டிருக்கிறதுனால பார்க்குறதுக்கே அந்த தெய்வங்கள்லாம் நேர்லேயே வந்தது மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நினைவு சின்னம் இந்தியாவின் ஆன்மீக தலங்கள், சடங்குகள், மரபுகள், கலாச்சாரம், திருவிழாக்கள் போன்றவை தொடர்பானது. இதில் இருக்கிற சிற்பங்கள்லாம் இந்த மாதிரி ஆன்மீக தலங்களை பற்றியும், சடங்குகள், கோயிலில் என்னென்ன பண்ணுறாங்க அதை பற்றியும், அப்புறம் கோயிலோட மரபு, கலாச்சாரம், அப்புறம் திருவிழாக்கள் போன்றவை தொடர்பானது. இங்கே சன்ஸ்கிருதி விகார் என்ற பெயரில் படகு சவாரி வசதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 12 நிமிடங்கள் பயணித்தால் 10,000 ஆண்டு கால இந்திய வரலாற்றை அங்கே அறிந்து கொள்ளலாம். இந்திய பண்பாடு வரலாற்றில் பங்களித்தவர்களின் சிற்பங்களும் இடம்பெற்றுள்ளன. யார் யாரெல்லாம் அங்கே செஞ்சாங்களோ அவளுடைய சிற்பங்கள் கூட
சிலைகள் கூட அங்கே காணப்படுகிறது. இந்த ஆலயத்தை தாங்கும் கீழ்ப்பகுதிக்கு கஜேந்திர பீடம் என்று பெயர். இந்த ஆலயத்தை தாங்கும் இந்த கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு கஜேந்திர பீடம் என்று பெயர். இந்த பீடத்தின் 4 பகுதிகளிலும் சேர்த்து மொத்தம் 148 யானைகளின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. குட்டி குட்டி பெருசு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. இவற்றின் எடை மட்டும் 3000 டன் இருக்கும் என்கிறார்கள். இந்த ஆலய வளாகத்தில் மேற்பகுதியில் இருந்து பார்க்கும்போது பூமியை தோண்டி அமைக்கப்பட்ட தாமரை வடிவிலான தோட்டத்தை கண்டு ரசிக்கலாம். உலக மாமேதைகளின் பொன்மொழிகள் இங்கு கற்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. இன்னும் ஏராளமான அதிசயங்கள் நிறைந்துள்ள இந்த ஆலயம் கடந்த 2005ஆம் ஆண்டு மக்கள் தரிசனத்துக்காக திறக்கப்பட்டது. எப்போ திறக்கப்பட்டது? 2005 தான் திறக்கப்பட்டிருக்கிறது. 2007ஆம் ஆண்டு தான் உலகின் மிகப்பெரிய அனைத்தும் கொண்ட இந்து கோவில் என்று கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுகிறது. அந்த கோயிலை நாங்களும் போய் பார்த்து தரிசனம் பண்ணினோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் கோயில் அந்த வளாகத்துக்குள்ளேயே கேன்டீன்லாம் இருக்குது. அந்த கேன்டீனில் விதவிதமான சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது, விலையும் கம்மியாக இருந்தது. அப்புறம் அந்த கோயில் வளாகத்தில் ஒரு ஓரத்தில் நம்ம ரெஸ்ட் ரூம் கூட இருக்குது. அதனால் எவ்வளோ நாள் வேணாலும் அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நிதானமாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அங்கே போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுறது. உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்களும் அந்த நொய்டாவுக்கு போய் அந்த சுவாமி நாராயணன் அக்ஷர்தாம் கோயிலை கண்டு ரசித்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டு விட்டு வாருங்கள். வணக்கம்.